Singathal porhia kalatai. ஒரு பெரிய அடர்ந்த காடு. அங்க ஒரு கழுதை வாழ்ந்து வந்துச்சான். அன்னைக்குன்னு பார்த்து அதுக்கு ரொம்ப பசி. பாவம், அது ரொம்ப சோர்வா சாப்பாடு தேடி நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு பாறை மேல ஏதோ ஒண்ணு காய போட்டு இருக்கிறது அது பார்த்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு சிங்கத்தோட தோல். வேட்டைக்காரங்க காய போட்டுட்டு போயிருந்தாங்க. உடனே அந்த கழுதைக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. ஆஹா, இந்த தோலை நான் போர்த்திக்கிட்டா நானும் காட்டு ராஜா சிங்கம் மாதிரியே இருப்பேன்ல அப்படின்னு சந்தோஷமா நினைச்சுக்கிச்சு. உடனே கஷ்டப்பட்ட அந்த சிங்கத்தோலை தான் உடம்பு மேல போர்த்திக்கிச்சு. இப்ப பாக்குறதுக்கு அது நிஜமாவே ஒரு சிங்கம் மாதிரியே இருந்துச்சு. பக்கத்துல இருந்த குளத்துல குனிஞ்சு தன் முகத்தை பார்த்துச்சு. வாவ், நான் இப்ப எவ்வளவு பலசாலி மாதிரி தெரியறேன் பாருங்க அப்படின்னா அதுக்கு ஒரே கர்வம் வந்துடுச்சு. தெம்பா காட்டுக்குள்ள நடந்து போச்சு. அங்க புல் தின்னுட்டு இருந்த ஒரு குட்டி முயல் இத சிங்கம்னு நினைச்சு, ஐயோ சிங்கம் வருதே அப்படின்னு பயந்து ஒரே ஓட்டமா ஓடி போச்சு. அவ்வளோ ஏன், தந்திரமான நரி கூட இந்த வேஷத்தை பார்த்து ஏமாந்து பயந்து போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிச்சான். இத பாக்க கழுதைக்கு தலகார் புரியல. இப்படியே நடந்து அது பக்கத்துல இருந்த கிராமத்து வயல்வெளிக்குள்ள நுழைஞ்சது. அங்க சோளம் நல்ல செழிப்பா வளர்ந்திருந்துச்சு. கிராமத்துல வேலை பார்த்துட்டு இருந்த விவசாயிங்க இத பார்த்துட்டு, ஆபத்து, காட்டு சிங்கம் ஊருக்குள்ள வந்துடுச்சு, ஓடுங்க ஓடுங்க என்று கத்திக்கிட்டே சிதறி ஓடினாங்க. இப்ப வயல்ல யாருமே இல்ல. கழுதைக்கு கொண்டாட்டம் தான். அப்பாடா, நமக்கு இன்னைக்கு வேட்டுதான்னு நினைச்சுக்கிட்டு வயிறு முட்டு சோளத்தையும் புள்ளையும் நல்லா ருசிச்சு சாப்பிட்டுச்சு. இப்படியே இரவு வந்துடுச்சு. வானத்துல முழு நிலவு அழகா ஜொலிச்சது. கழுதை வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு நின்னுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு லேசா தூக்கம் கூட வந்துச்சு. அந்த அமைதியான நேரத்துல தூரத்துல இருந்து கீகா கீகா அப்படின்னு வேற சில கழுதைகள் கத்துற சத்தம் கேட்டுச்சு. தான் இனத்து கழுதைகள் கத்துறத கேட்ட உடனே நம்ம கழுதைக்கு சும்மா இருக்க முடியல. தானும் பதில் கத்தணும்னு ஆசை வந்துச்சு. வேண்டாம், நாம சிங்க வேஷத்துல இருக்கோம்னு எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்த்துச்சு. ஆனா முடியல. தன்னோட வேஷத்தை மறந்து வானத்தை பார்த்து கீகா கீகான்னு உரக்க கத்த ஆரம்பிச்சிடுச்சு. சிங்க வேஷத்துல கழுதை கத்துறதை யோசிச்சு பாருங்க. ஒளிஞ்சிருந்த விவசாயிங்க காதுல இந்த சத்தம் கேட்டுச்சு. என்னது, சிங்கம் கழுதை மாதிரி கத்துது அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. மெதுவா விளக்கை எடுத்துட்டு பக்கத்துல வந்தாங்க. அப்போ பலமா காத்தெடுத்த கழுதை மேல இருந்த சிங்கத்தூள் கழண்டு விழுந்துச்சு. அடப்பாவி, இது சிங்கம் இல்ல, வெறும் கழுதைன்னு எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஏமாந்து போன விவசாயிங்க செம்ம கோபத்துல குச்சியை எடுத்துக்கிட்டு கழுதைய விரட்டி விரட்டி அடிச்சாங்க. கழுதை பயந்து போய் ஓடி போச்சு. அடிவாகின கழுதை காட்டுக்குள்ள போய் சோகமா உட்கார்ந்துச்சு. அனாவசியமா ஆசைப்பட்டு நல்லா அடி வாங்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்போதான் அது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குச்சு. வேஷம் போட்டா கொஞ்ச நேரத்துக்கு தான் தப்பிக்க முடியும். நாம இருக்கிறது தான் எப்பவும் பாதுகாப்புன்னு நினைச்சு நிம்மதியா பொல்மைய ஆரம்பிச்சது. பாத்தீங்களா, ஆடம்பரமா வேஷம் போடுறதை விட நாம உண்மையா இருக்கிறது தான் அழகு.